வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மூலயமா 7 வழியில முதலீடு செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க் ஃப்ரீ ட்ரைனிங் நடக்குது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ட்ரேடிங் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, யாருக்கு எது சிறந்தது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டே ட்ரேடிங். நார்மலாக டே ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது காலையில் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகி 3:30க்கு க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த 9:15லேருந்து 3:30 மணிக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கி அந்த மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும், செல் பண்ணிடணும். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பொசிஷன் இருக்கக்கூடாது. அதை வந்து டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நாளில் பை பண்ணி அதே நாளில் செல் பண்ணுறது. லாபம் நஷ்டம் இது ரெண்டுமே வந்து வரும். 100 ரூபாயில் ஒரு ஷேர் இருக்குது, அந்த ஷேரை நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன். அது எதர் 102 103 போனால் செல் பண்ணிடலாம், இல்லை 97 98 வந்ததுன்னா லாஸ்ட்டில் எக்ஸிட் ஆகி செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ லாபமும் நஷ்டமும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் டே ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இதில் ஹை ரிஸ்க் இருக்குது. இதில் ஒரு சில எக்ஸ்போஷர்ஸ் நம்ம வச்சுருக்கிற பணத்தை தாண்டி கொஞ்சம் பை பண்ணவும் முடியும். ஸோ அதனால் ரிஸ்க்கும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, ஸ்விங் ட்ரேடிங். என்னால் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செல் பண்ண முடியல, மேபி எனக்கு லாப நஷ்டம் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம செல் பண்ணலாம். இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி விற்காமல் மேபி அடுத்த 3 வாரத்துக்குள்ளே நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேடிங். இதுக்கு எந்த ஒரு பிரின்சிபலும் இல்லை, பட் இது நம்மளாக வச்சுக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னா, நம்ம பொசிஷனை வாங்கி ஹோல்ட் பண்ணும்போது அடுத்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 20 நாள் ட்ரேடிங் செஷன் இருக்குது. இன்றைக்கி நான் பை பண்ணிட்டேன், பட் ஆனால் இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இதுவே டே ட்ரேடிங்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லாஸில் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த ஸ்டாக்கை நம்ம இன்னொரு நாள் இல்லை இன்னொரு வாரம் நம்ம வைக்கும்போது அந்த ப்ராஃபிட் ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, அது தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தாலும் ரிஸ்க் அதிகமாகவும் சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு ஜாப் போயிட்டுருக்கேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் மார்க்கெட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு நீங்கள் பை பண்ணிவிட்டு ஒரு ஹோல்டிங்ஸ், நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு என்ன ஹோல்டிங்ஸ் நம்ம வைப்போமோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி மறுபடியும் அது ப்ராஃபிட் வரும்போது ஃபாலோ பண்ணி செல் பண்ணலாம். அடுத்து மூணாவது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இது இந்த கான்செப்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுலையே ஹைலி ரிஸ்கான ஒரு போர்ஷன். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் மார்க்கெட்டில் இருக்கணும். ட்ரேட் பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்கள் மார்க்கெட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, குறைவான பணம், இது ஒரு ப்ளஸ்ஸு. என்ன நெகட்டிவ் அப்படின்னா, அதிகமான ரிஸ்க். அதாவது ஒரு 10 லட்ச ரூபா இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 லட்ச ரூபா பே பண்ணி பை பண்ணும்போது அந்த 1 லட்ச ரூபாவில் 10 லட்ச ரூபாக்கான ரிஸ்க் இருக்குது. அதே போல் அதில் ரிவார்டும் இருக்குது. ஏன்னா 10 லட்ச ரூபா பொருளை நம்ம 1 லட்ச ரூபா பே பண்ணி வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஹைலி ரிஸ்க், ஹைலி லிவரேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம இன்கேஸ் நான் ஸ்டாக் வாங்கி ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஹோல்ட் பண்ணுறேன், பட் இன்கேஸ் எனக்கு ப்ராஃபிட் வரல அப்படின்னா அதை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கை, இல்லைனா லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்டிங் எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான கம்பெனி அப்படின்னு நீங்கள் கன்வின்ஸ் ஆகுறீங்கன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு கூட எடுக்கலாம். ஆனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு நீங்கள் எடுக்கிற கான்ட்ராக்ட்க்கு எக்ஸ்பைரி இருக்குது. அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அதே போல் அந்த எக்ஸ்பைரிக்கு பிஃபோர், முக்கியமாக ஆப்ஷன்ஸில் டைம் வேல்யூவும் இம்பேக்ட் இருக்கும், ப்ரீமியம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணுறதும் ஃபுல் டைம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது டிவைடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராஃபிட்டில் ஒரு போர்ஷனை வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும், இப்போ நான் ஒரு ஷேர் வச்சுருக்கேன், எனக்கு அதாவது ஒரு ஷேர் ஹோல்டருக்கு 2 ரூபா டிவிடெண்ட் அப்படின்னா
நான் 100 ஷேர் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ரூ. 200 டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் எனக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் பே பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4% இருக்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில், இல்லை 5% இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கம்பல்சரி டிவிடெண்ட் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஒரு சில கம்பெனிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸை நீங்கள் வாங்கும்போது அது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஸ்டாக்கை செல் பண்ணாமலே ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கி அதை செல் பண்ணால் தான் அதோட ப்ராஃபிட்டை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணாமலேயே அந்த அசட்டை நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிஷியல் ஒரு ப்ராஃபிட்டாக நம்ம இதை அனுபவிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டோ இல்லை பாண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்ம அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் வருஷத்துக்கு எஃப்டியில் போடும்போது ஒரு 6% இல்லை 5% கிடைக்குது அப்படின்னா, அந்த 5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகுதா டிப்ரிஷியேட் ஆகுதான்றத கவலைப்படாமல் வருஷம் வருஷம் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாருக்குமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிஸ்க் ரொம்ப குறைவு நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்கை பொறுத்து. பட் ஆனால் நீங்கள் டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் குறைவு. இதில் வந்து என்னென்னா நல்ல ஸ்டாக்கை வாங்கி நீங்கள் ஃப்யூச்சர் க்ரோத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காக நம்ம பண்ணுறது, என்னோட பையனுக்காக எஜுகேஷனுக்காக, நான் ஒரு வீடு கட்டுறதுக்காக, என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்காக நான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கோல் ஃபோக்கஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இந்த லாங் டேர்முக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீடு வாங்குவோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக, ஜுவல்ஸ் வாங்குவோம், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பலதரப்பட்ட முதலீடு இருக்குது. அதில் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு அட்ராக்டிவ் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து சேஃபாக பண்ணணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் கிட்ட இருக்குது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ அப்போ அந்த 5000 கம்பெனிஸில் நல்ல ஸ்டாக்காக நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அது ரெகுலேட்டரே வந்து ஒரு சில கேட்டகரைசேஷன் கொடுத்துருக்குறாங்க. ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த 5000 கம்பெனிஸில் டாப் 500 கம்பெனிஸ் தான் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ். இதில் இந்த 500 கம்பெனியும் ட்ரில் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப், அடுத்த 150 கம்பெனி மிட் கேப், அதுக்கு அடுத்த 250 கம்பெனி ஸ்மால் கேப். ஸோ லார்ஜ், மிட், ஸ்மால் இந்த கேட்டகரைசேஷனோடு இருக்கிறதுனால நம்ம ஸ்டாக் செலெக்ஷனும் ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடியும். அதாவது நான் ரொம்ப சேஃபாக பண்ணணும், எனக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு மாட்ரேட் ரிஸ்க் இருக்கணும் அப்படின்னா லார்ஜ் அண்ட் மிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா லார்ஜ், மிட், ஸ்மால் இந்த அசட் அலோகேஷனை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டு 7வது மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு பெட்டரான இல்லை ரிஸ்க் குறைவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிகினருக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாக என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 10 ஷேரில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா கொஞ்சம் சிரமம் தான். ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை ரூ. 100 அப்படின்னா 10 ஷேர் 10 கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இதே அந்த 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதிலிருந்து நமக்கு ஒரு யூனிட்டாக அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த 50 கம்பெனிஸோட அப்ரிசியேஷன் தான் இந்த யூனிட்டோட அப்ரிசியேஷனாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்றது ஒரு பிகினருக்கான ஒரு ப்ராடக்டாக பார்க்கலாம். அதே போல் ETF ஸ்டாக் மார்க்கெட்டில் நேரடியாக ட்ரேட் ஆகக்கூடியது. இதுவும் வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ரிஸ்க் ரொம்ப குறைவு. ஸோ இப்போது 1 by 1 எல்லாத்தையும் பார்த்தோம். இது ஆர்டர் வைஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் பிகினராக உள்ளே வரேன். நான் டே ட்ரேடிங் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா, லாங் டேர்மா, ஸ்விங் ட்ரேடிங்கா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்ட அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ETF தான் சூஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப குறைவான ரிஸ்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். 2வது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. மினிமம் 5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்டும் இன்க்ளூடிங் லாங் டேர்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு ரிக்கரிங் இன்கம் ஒரு நடுவில், அதாவது ஸ்டாக்கை நம்ம வந்து வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுட்டோம்னா நடுவில் நமக்கு எந்த ஒரு இன்கமும் வராது. ஸோ அப்படி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அப்போ நீங்கள் டிவிடெண்ட் இன்கம்க்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது, ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி உள்ளே வரதுக்கு முன்னாடி டைரெக்டாக கம்பெனிலேருந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு பேர் ஐபிஓ. இதையும் நம்ம நேரடியாக அப்ளை பண்ணி அந்த ஷேர்ஸ் வாங்க முடியும். பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட டிரான்ஸ்பரண்ட் ஆக்டிவிட்டி, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிற கம்பெனியை விட கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஃபெமிலியர் இல்லை ரொம்ப பாப்புலர் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஒன் ஆஃப் த கம்பெனி, நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு சேஃப் சைட் மோடில் ப்ரோக்கரேஜஸோட ரெக்கமெண்டேஷன்ஸு, ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐபிஓ வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒரு மாதம் அப்படின்றது இதில் நமக்கு என்ன ஒரு பேக்கப் இருக்குன்னா, இன்கேஸ் ஒரு மாதத்தில் என்னோட ப்ராஃபிட் வரலனாலும் நான் 2 மாதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை 6 மாதமாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அடுத்தது டே ட்ரேடிங். டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்ட் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேயும் டே ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்டாக்லேயும் டே ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ கடைசியாக அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு ஹைலி லிவரேஜ் இல்லை ஹைலி ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஃபுல் டைம் ட்ரேடர் நீங்கள் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் இன்றைக்கி பிகினரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது அதிகமான ரிஸ்கையோ இல்லை நம்ம ஒரு ஃபெயிலியர் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸு, டெலகிராம் குரூப்போட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.